நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. வீட்டு பத்திரத்தை வைத்து விளையாட்டு காட்டும் சௌந்தரபாண்டி, பூட்டு போட்டு வேட்டு வைத்த பரணி. அண்ணா சீரியல் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் எபிசோட் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சண்முகம் வீட்டு டாக்குமெண்டை கிளம்பி வந்த நிலையில் இன்றும் நாளையும் நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வீட்டுக்குள் நுழைந்த சௌந்தரபாண்டி, இது என்னுடைய வீடு, எல்லோரும் வெளியே போங்க என்று சொல்ல, சண்முகத்தின் தங்கைகள் என் அண்ணா இல்லாத போது வீட்டுக்குள் வராதிங்க என்று சொல்ல, அதையும் கேட்காமல் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைகின்றனர். அடுத்து முத்துப்பாண்டியும் சௌந்தரபாண்டியும் வைகுண்டத்தை அடித்து போட்டுவிட்டு பொருட்களை தூக்கி வெளியே வீசிவிட்டு அராஜகம் செய்துவிட்டு செல்ல, வைகுண்டம் கிளினிக்கு ஓடி வந்து சண்முகம் மற்றும் பரணியுடன் நடந்த விஷயத்தை சொல்கின்றனர். உடனே கோபமாகும் சண்முகம் வட்டிக்கு பணம் கொடுத்தவனை தேடிப்போய் சட்டையை பிடித்து அடிக்க, அவன் நீங்க பணத்தை திருப்பி தருவீங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருந்தது. அப்போ சௌந்தரபாண்டி தான் பணத்தை உங்களுக்கு தரச் சொல்லி அந்த பத்திரத்தை வாங்கிட்டார் என்ற உண்மையை உடைக்கிறார். இதனால் ஆவேசமாகும் பரணி, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சண்முகத்துடன் கோபத்துடன் தனது அப்பாவை பார்க்க கிளம்பி வருகிறாள். வரும்போது பாக்கியத்துக்கு போன் செய்து, இன்னைக்கு உன் புருஷனை சும்மா விட மாட்டேன் என்று நடந்ததை சொல்லி ஆவேசப்படுகிறாள். பாக்கியம் ஏதோ ஒரு ஐடியாவை சொல்ல, பரணி நான் பார்த்துக்கிறேன் என்று போனை வைக்கிறாள். சௌந்தரபாண்டி வீட்டுக்கு வந்தவள் பாண்டியம்மாவை கழுத்தை பிடித்து இழுத்து வந்து வெளியே தள்ளி வீட்டுக்கு பூட்டு போடுகிறாள். என்னை மீறி வீட்டை திறந்து உள்ளே போனீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் என்று எச்சரிக்கை விடுகிறாள். மேலும் முத்துப்பாண்டி அத்துமீறி வீட்டுக்குள் புகுந்து வீட்டை காலி பண்ண சொன்னதை வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், அதை எஸ்பிக்கு அனுப்ப வேலு என்று வார்னிங் கொடுத்து வருகிறாள். சௌந்தரபாண்டி வீட்டுக்கு வந்ததும் அவ பூட்டு போட்டா உள்ள வரக்கூடாதா என்று கோபப்பட்டு பூட்டை உடைக்கப் போக, சிவபாலன் பரணி கொடுத்த வார்னிங்கை சொல்ல, முத்துப்பாண்டி வேண்டாப்பா, உனக்கு இந்த ஊரில் செல்வாக்கு இருக்கு, எனக்கு இந்த வேலை போனால் மரியாதை இருக்காது, இதை வேறு விதமாக பார்த்துக்கலாம் என்று அப்பாவை தடுத்து நிறுத்துகிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். இனிமே ஒன்றுமில்ல உறவுமில்ல இசக்கியை தலைமுழுகிய சண்முகம். அண்ணா சீரியலில் திடீர் திருப்பம். அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பஞ்சாயத்தில் வைத்து இசக்கி முத்துப்பாண்டியிடம் வாழ்வதாக அதிர்ச்சி கொடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். அண்ணா சீரியல் மார்ச் 12 எபிசோட். இசக்கி கர்ப்பமானத்தில் எனக்கும் ரொம்ப சந்தேகம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த குடும்பத்தில் யாருக்கும் முதல் கரு தங்கியதில்லை என்று அதிர்ச்சி கொடுத்து சூடாமணி பாக்கியம் என எல்லோருக்கும் முதல் கரு கலைந்துவிட்ட விஷயத்தை சொல்கிறார். அதாவது வீட்டுக்கு வரும் சண்முகம் இசைக்கு கர்ப்பமானதை நினைத்து சந்தோஷப்படுகிறான். அதே நேரத்தில் அங்கு பரணி இருப்பதை பார்த்து இன்னமும் சந்தோஷப்படுகிறாள். பிறகு பரணி ரூமுக்குள் இருக்க சண்முகம் மிகுந்த உற்சாகத்தோடு உள்ளே நுழைகிறான். பரணி, மற்றவங்க முன்னாடிதான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, இந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ என்று கண்டிஷன் போடுகிறாள். இந்த கண்டிஷன்களை மீறினால் அடுத்த நொடியே பேக்கை தூக்கிவிட்டு என் அப்பா வீட்டுக்கு கிளம்பி விடுவேன் என்று அதிர்ச்சி கொடுக்க, வேறு வழியின்றி சண்முகம் சம்மதம் சொல்கிறான். அதே நேரத்தில் எப்பவும் பரணி என் வாழ்க்கையை விட்டு அமெரிக்காவுக்கு போக மாட்டாள் எனவும் நம்புகிறான். அடுத்த நாள் காலையில் சௌந்தரபாண்டி சண்முகம் வீட்டுக்கு வருகிறார். இசைக்கு கர்ப்பமானதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த குடும்பத்தில் யாருக்கும் முதல் கரு தங்கியதில்லை என்று அதிர்ச்சி கொடுத்து சூடாமணி பாக்கியம் என எல்லாருக்கும் முதல் கரு கலைந்துவிட்ட விஷயத்தை சொல்கிறார். இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகின்றனர். இசைக்கியும் இந்த கரு நிலைக்குமா நிலைக்காதா என பயப்படத் தொடங்குகிறாள். இதனையடுத்து சண்முகம் குடும்பத்தினர் இசைக்கியை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என முடிவெடுக்கின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.